அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மாத்தரை கந்தரை என்ற ஒரு ஊரில் இருந்து நாங்கள் 30 பேரை கொண்ட ஒரு வாலிபர்கள் 30 பேரை கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலையில் வந்தோம். காலையில் இந்த நைட் ஒன் டே தான் வந்தோம். இந்த நைட் நாங்கள் போகிறோம். அதில் நாங்கள் ஒரு செட்டாக பிரித்து ஃப்ரீசர், வாஷிங் மிஷின், அது மாதிரி ஒரு செட்டும், வயரிங் வேலைக்கு இன்னொரு செட், ஒவ்வொரு செட்டாக பிரித்து அல்ஹம்துலில்லாஹ்ண்டு காலையிலேருந்து நாங்கள் வேலை செஞ்சு கொண்டே தான் நிற்கிறோம். அதே போல் இன்னும் தேவைகள் இருக்குது. எதிர்வரக்கூடிய நாங்கள் காலங்களில் நாளைக்கு நாளைக்கு இன்னும் எதிர்வரக்கூடிய நாள்களில் கட்டாயமாக அடுத்தவங்களும் வந்து இதில் கலந்து கொள்ளுமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எத்தனை வீட்டில் வேலை செஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லிடுமா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு மட்டும் வேலை செஞ்சோம். அந்த வேலை செஞ்ச ஊர்லாம் வயரிங்கள், இது மெயின் சுவிட்சுகள் வேலை செய்யாமல் இருந்துச்சு. மெயின் சுவிட்சுகள்லாம் எல்லாம் மண் பெய்த்து உள்ளுக்கு இறுகி பிரேக்கர் ஒன்றும் வேலை செய்யறதில்ல. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம். ஓகே. இப்போ இது மாதிரி இன்னும் நிறைய வீடுகளில் வேலை இருக்குது, ஆக்கள் தேவையா? நிறைய தேவையாக இருக்குது. என்னென்னு கேட்டால் இப்போ எங்கள்ட இதில் வந்து மிச்சம் கண்ட்ரோல் பண்ண இல்லாத நிலைமைக்கு வேலை இருக்குது. ஆனால் இன்னும் ஆக்கள் வந்தால் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் ஊரில் நீங்கள் சொன்ன கந்தரையில் நீங்கள் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறீங்களா? என்ன மாதிரி தெரியாது கொஞ்சம் சொல்லுங்கள். எலக்ட்ரிக்கல் செய்கிறீங்க. அதுதான் எங்களோட தொழில். ஓகே. இப்போ உதாரணமாக இப்போ இங்கே எப்படியான வேலைகள் இருக்குது? இப்போ எப்படியான ஆக்கள் தேவைப்படுறாங்க சொல்லுங்க. நிறைய ஹோம் அப்ளையன்ஸுக்கு ஆக்கள் தேவைப்படுது. இந்த வாஷிங் மிஷின், அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை தேவைக்கூடிய அந்த வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்ஸ் இருக்குது தானே, ஃபேன் ரெப்பியார், வாஷிங் மிஷின், அடுத்து வந்து பிளண்டர், அதுகள் தான் இப்போக்கே அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அதுகள் வந்து பிரச்சனை சொல்லி பெரிய பிரச்சனை ஒன்று கிடையாது. ஆனால் ஃபேன் சில ஆக்களுக்கு வந்து தேவை. என்னென்னு கேட்டால் ஃபேன் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேன் வந்து வாங்கலாம். ஒரு 10, 12,000, 15,000, 20,000 ஃபேன் இருக்குது. அதே ஒரு சாதாரணமாக ஒரு டெக்னீஷியனுக்கு ஒரு ஃபேனை நான் நினைக்கிறேன் ஒரு ½ அன் ஹவரில் ஒரு ரெப்பியா கலட்டி பூட்டையிலும் ஒரு வீட்டில் விளங்குது. அப்படி சொல்ல வரீங்கன்னா பெரிய அதாவது ஒரு புது ஃபேன் பண்ணுறத விட இந்த ஃபேனை என்னைக்கு யூஸ் ரிப்பேர் பண்ணால் நல்லா. அப்போ அதனால ஆகல யாராவது இந்த எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் வந்து செஞ்சு கொடுத்தா பெரிய ஹெல்ப் ஆகும்னு சொல்ல வரீங்க. அந்த உண்மை. இப்போ இது நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு சங்கமாக வந்துருக்கீங்களா இல்லை நீங்கள் இண்டிவிஜுவல் எப்படி யாரும் கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள்லாம் வந்து இப்படி தான். நாங்கள் வந்து ஒரு ஊரில் வந்து இப்படி தான் ஒரு 4-5 பேர் எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க தானே, டெக்னீஷியன் இருப்பாங்க தானே. அந்த 4-5 பேரும் டெக்னீஷியனும் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களை பள்ளியால் தான் அரேஞ்ச் பண்ணாங்க. எந்த பள்ளி என்று சொல்லலாம்? கந்தர முஹியதீன் மஸ்ஜித். எங்கள் ஊரில் அதிகமானவங்க வயரிங் வேறு லைன்லாம் நிற்கிறாங்க. அதே போல் ஃப்ரீசர், ஃப்ரிட்ஜ், அது மாதிரி வாஷிங் மிஷின், அது மாதிரி செய்கிறவங்களும் நிற்கிறாங்க. அதில் ஒரு 15 பேர் மேனாக்கள் 15 பேரை சாய்ஸ் பண்ணி எடுத்து இன்னும் 15 பேரை அவங்களோட உதவியாக போட்டு 30 பேரை செட் பண்ணி தான் அதுக்கு மேலே ஆக்கள் வந்தாங்க. ஆனால் 30 பேரை தான் நாங்கள் மசூரா செஞ்சு எடுத்து ஒரு பஸ் ஒன்று ஏற்பாடு செஞ்சு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஒன் டே செஞ்சுட்டு வேலை ஒன்று செஞ்சுட்டு போகிறதுக்குன்னு சொல்லி வண்டி நீங்கள் இந்த ரஹ்மா மஸ்ஜித் ஏரியாவில் செஞ்சீங்களா வேறு ஏரியாவில் செஞ்சீங்களா? ரஹ்மா மஹல்லாவில் செஞ்சோம். அதுக்கு இன்னும் அதிகமான இடங்களில் செஞ்சு கொண்டு தான் நிற்கிறாங்க வந்தவங்க எல்லாரும் மஹல்லாவை பிரித்து போட்டு இருக்கிறோம். நீங்கள் திருப்பி வாரத்துக்கு ஒரு பிளான் இருக்கீங்களா? இல்லை வாரத்துக்கு பிளான் ஒன்று இருக்குது. இன்ஷா அல்லாஹ். இப்போ வரோம். ஓகே. வேறு எப்படி உங்களுக்கு வந்தது எப்படி அனுபவம்? நீங்கள் வேற எங்கே இங்கே மட்டும்தான் வந்தீங்களா? கந்திருந்து வேற எங்கே இப்போ கம்பல் அங்கே சைடுக்கு போனாங்களா? இப்போ அதுதான் பார்க்குறேன். அந்த கம்பளை சைடுக்கு போகிறது தான் நாங்கள் ஐடியா இருக்குது. இதுக்கு போகிற கம்பளை கட்டாயம் போகும். அப்படி நீங்கள் சொல்ல வரீங்கன்னா ஃபியூச்சரில் கொஞ்சம் ஆக்கள் வந்து செஞ்சால் பெரிய ஹெல்ப் பண்ணி சொல்ல கொஞ்சம். இப்போ என்னென்னு கேட்டால் ஃபியூச்சரில் வந்து பேசுங்க. அதே போல் இப்போ வயரிங் சப்ஜெக்டுகளில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடும். அதே போல் வாஷிங் மிஷின், ஃபேனுடைய விஷயங்கள், அன்றாடம் மீட்டிங் கட்டாயம் தேவையான விஷயங்கள். வாஷிங் மிஷின் உடுப்புக்கற வேண்டிய தேவையில் இருக்குது. அடுத்து ஃபேன் கட்டாயம் போகணும். அது மாதிரி விஷயங்கள் கட்டாயமாக இன்னும் அதிகமான வேலைகளுக்கு ஆக்கள் தேவை. ஏண்டா அது ஆக்கள் தேவையாயிருந்தால் தான் மிச்ச நாள். மேண்டா அது வாரவங்க ஒரு 3 நாள் அது குறைஞ்ச 2 நாள் இருந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் வரணும். மேண்டா ஒரு ஃபேன் உண்டை ரிப்பேர் பண்ணி செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைம் போகிறேன். அடுத்த வயரிங் வேலை செய்கிற மாதிரி இல்லை. அது ரிப்பேர் பண்ணுற விஷயங்களை கொஞ்சம் சொல்கிறீங்க. இன்ஷால்லா ஃபியூச்சரில் வர ஆக்கள் ஒரு 2 days 3 days நின்று போகிறப்போல வந்து மசூரா கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்துட்டு போனால் மிச்சம் நல்லா இருக்கும். ஜிசாக்குமுல்லாஹ். நான் இவ்வளோ நேரமும் இந்த கந்தரையிலேருந்து வந்த ஒரு யூத் டீம் வாலண்டியர்ஸாக இந்த மேகலக்குள்ள வந்த டீமோட நாங்கள் தொடர்பு கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட பணியை எல்லாம் பொருந்திக் கொள்ளணும். இது போன்ற ஏனையர்களும் வந்து இந்த பிரதேசத்தில் தேவையான தொண்டடிப்படையில் மக்களுக்கு தேவையான தேவைகளை வழங்குங்கண்டு மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.